Hi friends, நம்ம இப்போ நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ் பார்க்க போகிறோம். இது ஒரு டெமோ கிளாஸ். அதாவது 10 யூனிட்ஸ் வந்து நாங்கள் 10 யூனிட்ஸுமே நாங்கள் ரெக்கார்டட் கிளாஸ் மாதிரி ஆன்லைன் கிளாஸ் பண்ணியிருந்தோம். அதை ரெக்கார்டட் எடுத்து அதை நாங்கள் இப்போ அப்லோட் பண்ணுறோம். இப்போ வந்து யூடியூப்பில் பொறுத்த வரைக்கும் அப்லோட் பண்ணது என்னென்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நிறைய பார்ட்ஸ் இருக்கும். அதில் ஒவ்வொரு 10 யூனிட்ஸில் ஒவ்வொரு யூனிட்ஸில் உள்ள பார்ட்டு மட்டும் நாங்கள் வந்து இதில் அப்லோட் பண்ணுவோம். ஏன்னா அது உங்களுக்கு ஒரு டெமோ கிளாஸ் மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒவ்வொரு பார்ட் மட்டும்தான் இருக்கும். 10 யூனிட்டில் சேர்த்து அந்த 10 பார்ட்டை தவிர வேறு எதுவுமே இருக்காது உங்களுக்கு. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன் 9025332195. அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் மீதி உள்ள பார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த நோட்ஸு இதெல்லாம் வேணும் அப்படின்னா கூட நம்ம இதில் வந்து டிஆர்பி, பாலிடெக்னிக், நெட்டு, ஸ்லெட்டு, சிடெட் எல்லா நோட்ஸும் நம்ம இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைன்னா அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா? சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா எனர்ஜி லெவல், டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ். இதில் அக்கார்டிங் டு குவாண்டம் தியரி, நம்ம குவாண்டம் தியரி பொறுத்த வரையில் நம்ம இஎன்னுக்குள்ள ஃபார்முலா என்னென்னு இருப்போம். இஎன் இஸ் ஈக்குவல் டு h² டிவைடட் பை 2m n divided by 2l the whole square is equal to n² h² 8ml². ஓகேங்களா? இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அது மாதிரி நோட்ஸ் எதுலேருந்து எடுத்துக்கன்னா, நான் ஆல்ரெடி நோட்ஸ் அவ்வளோவுமே நான் சேனலில் அப்டேட் பண்ணிட்டேன். நீங்கள் அந்த சேனலில் போய் அந்த நோட்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். நிறைய பேர் நம்ம நோட்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை. கிளாஸ் இருக்கும் போது உங்களுக்கு அந்த வேணால் அதை எழுதிக்கோங்க, இல்லை நோட்ஸ் வாங்கிக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய பேர் நோட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாட்டாலும் நீங்கள் வந்து சேனலில் போய் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கலாம். அதுலேருந்து தான் நான் எடுத்திருக்கேன் 10 யூனிட்ஸ். அப்புறம் நான் 10 யூனிட்ஸ் எந்த புக்கில் ரெஃபர் பண்ணி எழுதியிருக்கேங்கிறதே ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அது நீங்கள் போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போது வந்து the energy state of free electron gas depends on kinetic energy and the spin states. Energy state எதை டிபெண்ட் பண்ண? ஃப்ரீ எலக்ட்ரான் கேஸ் டிபெண்ட் ஆன் கைனட்டிக் எனர்ஜியும் ஸ்பின் ஸ்டேட்டையும் டிபெண்ட் பண்ணி வருது. ஓகேங்களா? இதில் பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபெர்மி எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன ஃபார்முலா வரையும் வருதுன்னா E0 இஸ் ஈக்குவல் டு E0 இஸ் ப்ரொபோர்ஷனல் 1/3 NEF. இதுதான் இதில் வரும். சரிங்களா? இதோட ஃபெர்மி எனர்ஜியோட தனியாக உங்களுக்கு ஃபெர்மி எனர்ஜி ஃபார்முலான்னு பார்த்தீங்க அப்படின்னா EF இஸ் ஈக்குவல் டு h² divided by 2m into n divided by 4l the whole square ங்கிறது வரும். சரிங்களா? இதில் ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் கிரவுண்ட் ஸ்டேட் இஸ் 1/3 ஆஃப் ஃபெர்மி எனர்ஜி. இதில் தான் சொல்கிறாங்க இந்த கிரவுண்ட் ஸ்டேட் வந்து 1/3 ஆஃப் ஃபெர்மி எனர்ஜி ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதோட பாசிபிள் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் என் ஸ்டேட். அடுத்து நம்ம இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இப்போ நான் கேட்ட அவ்வளோமே நிறைய கொஷின் பேப்பர்ஸில் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. நம்ம இதை பொறுத்த வரைக்கும் என்னோடய நோட்ஸும் சரி, நான் சொல்கிறது சரி, நிறைய ஒரு 10-20 பேஜ் படிக்கிறது நம்ம பெரிய விஷயம் கிடையாது. அந்த டைமில் ஞாபகமாக பண்ணுறது தான் பெரிய விஷயம். ஸோ அதனால் நம்ம ரொம்ப ஒரு இதுக்கு பண்ணோம். ஃபஸ்ட்டு அதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கங்கிறத அப்சர்வ் பண்ணி தான் நான் வந்து நோட்ஸ் எழுதியிருக்கேன். அதை தான் உங்களுக்கு அப்சர்வாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்படி படிக்கும் போது உங்களுக்கு ஞாபகம் வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி இஸ் த 1/3 ஆஃப் ஃபெர்மி எனர்ஜி அப்படின்னு சொல்லி கூட சொல்கிறாங்க. த டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரானிக் ஸ்டேட்ஸ் ஆஃப் பெர் யூனிட் ரேஞ்சர். ஸோ இதில் வந்து இது எல்லாமே அப்படியே போட்டிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃப்ரீ எலக்ட்ரான் கேஸ் இன் 3 டைமென்ஷன்.
இதில் அந்த E is equal to நீங்கள் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா pi square h cross square divided by 2ml square n square. சரிங்களா? இதான் வந்து கான்ஸ்டன்ட். இந்த பீரியாடிக் கண்டிஷன்ஸ், இப்போ பீரியாடிக் பவுண்டரி கண்டிஷன் இல்லைன்னா சைக்ளிக் பீரியாடிக் பவுண்டரி கண்டிஷன்னு சொல்லுவாங்க. இதுக்கு கேவோட ஃபார்மை பார்த்தீங்கன்னா k is equal to root of 2me divided by h cross. எல்லாத்துக்கும் ரூட் ரூட். ஓகேங்களா? இதான் இதோட ப்ரொபகேஷன். கேங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொபகேஷன் ஃபேக்டர் ஆர் த வேவ் ஃபேக்டர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அப்போது இதில் இந்த பவுண்டரி கண்டிஷன் ஈகே உங்களோட ஃபார்முலா சொல்லுங்கள் அப்படின்னாங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஷின் பேப்பரில் சேர்த்துருக்காங்க. ஹெச் ஸ்கொயர் கே ஸ்கொயர் 8 ஸ்கொயர் எம். இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஒன்று இதில். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபெர்மி எனர்ஜி பற்றி பார்க்க போகிறோம். ஃபெர்மி எனர்ஜி. ஸோ ஃபெர்மி எனர்ஜி பார்த்தீங்கன்னா the level which divides the filled and vacant space is known as Fermi level அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஃபில்டுக்கும் வேக்கண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ், அதாவது லெவல் விச் டிவைட்ஸ், எது பிரிக்குதோ விச் டிவைட்ஸ், இதான் வந்து ஃபெர்மி லெவல் சொல்லுவாங்க. அதாவது வேக்கண்ட் லெவல்லையும் ஃபில்டு லெவல்லையும் பிரிக்கிறது தான் வந்து என்னென்னா ஃபெர்மி லெவல்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கிரவுண்ட் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா 5 electron volt இருக்கும். சரிங்களா? அடுத்த கிளாசிக்கல் தியரி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஹேவ்ஸ் அ 0 எனர்ஜி அட் அப்சல்யூட் 0. கிளாசிக்கல் தியரி ஆஃப் எலக்ட்ரான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 0 எனர்ஜி அட் 0 அப்சல்யூட் 0 இருக்கும். சரிங்களா? டென்சிட்டி ஆஃப் சிங்கிள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 3 டைமென்ஷன் ஸ்டேட்ஸில் இருக்கும். எத்தனை டைமென்ஷன்? 3 டைமென்ஷன். நான் இம்பார்ட்டன்ட் ஒன்று இது போர்டில் எழுதி போடுறேன், ப்ளஸ் அது உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். உங்களுக்கு நோட்ஸ் வந்து ஒரு தடவை அந்த சேனலில் போய் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் வெல் அஸ் நோட்ஸும் கையில் கிடைச்ச மாதிரி இருக்கும், கிளாஸும் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ லாக்டவுன் பீரியடில் எல்லோரும் நம்ம இருக்கிறோம். ஸோ கொஞ்சம் ஃப்ரீ பீரியட்ஸ் நிறைய கிடைக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. நோட்ஸ் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? டென்சிட்டி ஆஃப் சிங்கிள் ஸ்டேட்ஸ் வந்து என்னென்னா 3 டைமென்ஷனில் இருக்குது. டிகிரி ஆஃப் டீஜெனரேசி டிபெண்ட்ஸ் டைரக்ட்லி ஆன் த டிகிரி ஆஃப் சிமிட்ரி ஆஃப் த சிஸ்டம். அதாவது டிகிரி ஆஃப் டீஜெனரேசி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கா? டிகிரி ஆஃப் சிமிட்ரி ஆட்டம். டீஜெனரேசி சிமிட்ரி ஆஃப் டிகிரி ஆஃப் டீஜெனரேசி எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது? டைரெக்டாக சிமிட்ரியை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இது என்ன ஃபங்க்ஷன் ஆஃப் எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா பேரபோலிக். இது என்ன ஃபங்க்ஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னா பேரபோலிக் ஃபங்க்ஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதோட இதில் வந்து லாஸ்ட் 4 ஸ்டேட் இஸ் த 3-fold டிஃப்ரெண்ட் குவாண்டம் ஸ்டேட்டு. அதாவது கடைசி 4 ஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா 3-fold ஸ்டேட் அப்படிம்பாங்க. 3-fold ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதான் வந்து இதில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ ஃபெர்மி லெவல் ஃபில்டு டிவைட்ஸ் அ வேக்கன்ட் ஸ்பேஸ். அதாவது அது வேக்கன்ட் ஸ்பேஸையும் ஃபில்டு ஸ்பேஸையும் டிவைட்ஸ் பண்ணுறது. நார்மலாக கிரவுண்ட் எனர்ஜி 5 electron volt இருக்குது. இல்லை 3 டைமென்ஷன் சொல்கிறாங்க. அதில் கிளாசிக்கல் தியரி எலக்ட்ரான்ஸ்க்கு 0 எனர்ஜி அட் 0 அப்சல்யூட் 0. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் சொல்ல விட்டுட்டேன். கிளாசிக்கல் தியரியில் என்ன இருக்கும்? The electrons have 0 energy at 0 absolute 0 இருக்கும். இது parabolic function of system. 4th state வந்து 3-fold state அப்படின்னு கூட சொல்கிறாங்க. புரிஞ்சுங்களா? இப்போ வந்து ஒரு கிரவுண்ட் ஸ்டேட்டில் அது இருக்குது அப்படின்னா EF is equal to EF of 0 is equal to h cross square divided by 2m 3 pi squared n whole power 2/3. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி.
அதாவது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டிங்கிறது குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி தட் ஃப்ளோஸ் இன் யூனிட் டைம் பெர் யூனிட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த கண்டக்டர் வித் யூனிட் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். எழுதிக்கோங்க, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டினா என்னதான், த குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி that flows in unit time per unit area of cross section of the conductor per unit potential gradient அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதில் Q is equal to sigma A E T. So sigma is equal to Q divided by AE. So sigma is equal to n E square lambda V 6 kBT. சரிங்களா? இதில் சிக்மா வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/t. இது ரொம்ப இது தனியாக கேட்பாங்க, இந்த யூனிட்ஸ் தனியாக கேட்பாங்க. அதில் வந்து சிக்மா வந்து கரண்ட் டென்சிட்டி பை எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லி இது கூட கேட்பாங்க. சரிங்களா? அப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி. இதில் குட்டியாக நிறைய டாபிக் வரும். சரிங்களா? தெர்மல் கண்டக்டிவிட்டி. இப்போ இது வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியா? thermal conductivity. Thermal conductivity la kinetic theory of gases. Kinetic theory of gases pathina E is equal to 3/2 kBT. இது ரொம்ப important. இதில் k ஓட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா k is equal to 1/2 NV lambda kBன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? successfully explain the thermal conductivity. எதை எக்ஸ்பிளைன் பண்ணால் k is equal to sigma divided by LT. இதோட யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா Jm-1 k inverse of -1 S -1. சரிங்களா? K sigma T is equal to 4a square T divided by 3e square. ஓகேங்களா? இதான் வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டியில் பார்க்குறது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Edman and Franks ratio. இதில் thermal conductivity, electrical conductivity at any temperature is constant for all the metals but not true for low temperature. thermal conductivity, electrical conductivity at any temperature இது வந்து constant for all metals-க்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் but not to low temperature. அப்போது k is equal to இதில் ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட். k is equal to 3kBe the whole squared T. சரிங்களா? k by sigma is independent of the nature of the metal and it's proportional to absolute சொல்லியிருக்காங்க. ஸோ k divided by sigma is directly proportional to T சொல்கிறாங்க. failure of the theory. fails explain the heat capacity. இது வந்து fails வந்து என்னது? fails explain the heat capacity, paramagnetic susceptibility of the conducting electrons. அதாவது failure of the theory பார்த்தீங்கன்னா fails to explain the heat capacity, paramagnetic susceptibility of the conduction of electrons அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா energy bands in solid.
ஸோ எனர்ஜி பேண்ட்ஸ் இன் சாலிட்னா என்னென்னா நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் in a valence band is equal to number of electrons in a conduction band. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் எழுதிக்கோங்க. நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் இன் வேலன்ஸ் பேண்ட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் கண்டக்ஷன் பேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதோட ஃபெர்மி லெவல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபெர்மி லெவல் EF இஸ் ஈக்குவல் டு EC ப்ளஸ் EV டிவைடட் பை 2. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் ஹாவ் அன் எனர்ஜி. இதில் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து have an energy be greater than EV. சரிங்களா? conduction have an energy lesser than ECன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இன்சென்ட்ரிக் ஆர் பியூரஸ்ட் இன்சென்ட்ரிக் செமிகண்டக்டர் இல்லைன்னா பியூரஸ்ட் இன்சென்ட்ரிக் செமிகண்டக்டர் இல்லைன்னா ஒரு பியூரஸ்ட் செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஹோல்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து எப்போவுமே மஸ்ட் சேமாக இருக்கும். ஹோல்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி இருக்கும்? மஸ்ட் சேமாக இருக்கும். இன்சென்ட்ரிக் செமிகண்டக்டர் ஒரு பியூரஸ்ட் செமிகண்டக்டர்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஹோல்ஸும் எலக்ட்ரான்ஸும் எப்போவுமே சேமாக இருக்கும். த இன்சென்ட்ரிக் ஆர் இம்ப்யூரிட்டி இன்சென்ட்ரிக் ஆர் எக்ஸென்ட்ரிக் வந்து இம்ப்யூரிட்டி. இதில் இன்சென்ட்ரிக் அப்படின்னா பியூரஸ்ட் கண்டக்டர், எக்ஸென்ட்ரிக் அப்படின்னா இம்ப்யூர் கண்டக்டர். ஓகேங்களா? இதில் ஹோல்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து சேமாக இருக்கும். இதை நான் சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். அப்போ நான் இன்னும் நல்லா புரியும் உங்களுக்கு. இதில் இன்சென்ட்ரிக் செமிகண்டக்டர்னா பியூர். இதில் ஹோல்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து சேம். சரிங்களா? எக்ஸென்ட்ரிக் செமிகண்டக்டர் இருக்குல்ல, எக்ஸென்ட்ரிக் செமிகண்டக்டர் பார்த்தீங்கன்னா இம்பியூர், ஹோல்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புரியுதுங்களா? இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு தான் மொபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸை கொண்டு வராங்க. ஸோ மொபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி டிவைடட் பை ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்கிறாங்க. இதோட யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா மொபிலிட்டி m² v இன்வெர்ஸ் ஆஃப் செகண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இல்லைன்னா Vd இஸ் ஈக்குவல் டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு F. ஓகேங்களா? So the electron mobility at any temperature will be different, will be greater than mobility of holes. எலக்ட்ரான்ஸ் மொபிலிட்டி எவ்வளோ டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் கிரேட்டர் தென் மொபிலிட்டி ஆஃப் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? கண்டக்ஷன் ஆஃப் செமிகண்டக்டர் இஸ் ஹை வென் இட் இஸ் யூஸ் இன் த டெம்ப். இந்த கண்டக்ஷன் பேண்ட் இருக்குல்ல, அது எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டக்ஷன் பேண்ட் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா கண்டக்ஷன் பேண்ட் வந்து கண்டக்ஷன் பேண்ட் பொறுத்த வரைக்கும் EC டு இன்ஃபினிட்டி. சரிங்களா? வேலன்ஸ் பேண்ட் பொறுத்த வரைக்கும் -infinity டு EV அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? The incentric semiconductor density of electrons வந்து conduction bandல இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான் கண்டக்ட் பேண்ட் வில் பி ஈக்குவல் டு த வேலன்ஸ் பேண்ட். இது ஆல்ரெடி நம்ம படித்தோம். NC and NN இன்க்ரீசஸ் எக்ஸ்போனென்ஷியலின்னு சொல்லி படித்தோம். எனர்ஜி கேப் ஆஃப் ஜெர்மீனியம் இது நிறைய கொஷின் பேப்பரில் நீங்களே பார்த்துருப்பீங்க. 0.78 எலக்ட்ரான் வோல்ட்ஸ்.
சிலிக்கான் இருந்துச்சு அப்படின்னா 1.21 எலக்ட்ரான். இது எல்லாத்துலேயும் மோஸ்ட்லி கேட்கக்கூடிய கொஷின். இதோட எனர்ஜி கேப் எவ்வளோ இருக்குங்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா லாஸ் ஆஃப் மாஸ் ஆக்ஷன். லாஸ் ஆஃப் மாஸ் ஆக்ஷன்னா என்ன? லாஸ் ஆஃப் மாஸ் ஆக்ஷன் the product of loss of mass action. The product of electron and hole concentration the product of electron and hole concentration for given material will be constant at given temperature. ரொம்ப important. Product of எழுதிக்கோங்க. Product of electron and hole concentration for a given material எப்போவுமே எப்படி இருக்குமா? Constant at given temperature கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா? இதில் donor impurity, acceptor impurity ரெண்டு இருக்கு. என்னெல்லாம் இருக்கு? Donor impurity, acceptor impurity. டோனார்ங்கிறது என்னன்னா பெண்டாவேலண்ட். சரிங்களா? இதில் என்னெல்லாம் இருக்கும்? அர்சனிக், ஆன்டிமனி. அக்செப்டாருங்கிறது ட்ரைவேலண்ட். இதில் வந்து போரான் ஆர் அலுமினியம். சரிங்களா? The density of electrons in the conduction band is proportional to the square root of the concentration. Density of electron in the conduction band வந்து proportional to, இது வந்து எதுக்கு proportional இருக்கும்? Square root of the concentration சொல்கிறாங்க. The conductivity of intrinsic semiconductor will be smaller than N or P type semiconductor. The intrinsic semiconductor smaller than N இல்லைன்னா P type semiconductor அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆப்ரேஷனல் ஃபங்க்ஷன் ஆஃப் ஜங்ஷன் டயோடு. ஆப்ரேஷனல் ஃபங்க்ஷன் ஆஃப் ஜங்ஷன் டயோடு பற்றி பார்க்க போகிறோம். Operational function of junction diode. இதில் சார்ஜ் டிஸ்பிளேஷன் ஆர் ஸ்பேஸ் சார்ஜ் ரீஜியன், இதில் வந்து சார்ஜ் டிஸ்பிளேஷன் இருக்கும், இல்லை ஸ்பேஸ் சார்ஜ் ரீஜியன் இருக்கும், இல்லை நோ சார்ஜ் கேரியர். பேரியர் பொட்டான்ஷியல் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ரோ இஸ் ஈக்குவல் டு -E டிவைடட் பை இன்ட்டு NEன்னு இருக்கும். சரிங்களா? இதோட பொட்டான்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் இன் ஸ்பேஸ் சார்ஜ் எல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணோம். இதோட பேரியர் வித் பார்த்தீங்க அப்படின்னா பேரியர் வித் x is equal to 2 VB divided by ENA whole power 1/2. சரிங்களா? ஸோ VI divided by V2 ND divided by NA. புரிஞ்சுங்களா? இப்போ நான் அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸ். junction capacitance. Junction capacitance பற்றி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இன் N டைப் ரீஜன்,
பாசிட்டிவ் சார்ஜ் வந்து என் டைப் ரீஜனில் இருக்கும். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ஹேவ் ஈக்குவல் மேக்னிடியூட். பாசிட்டிவ் சார்ஜ் வந்து என் டைப் ரீஜனில் இருக்கும். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஈக்குவல் இன் மேக்னிடியூட். எலக்ட்ரான் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா அப்படின்னா எக்ஸென்ட்ரிக் செமிகண்டக்டர். எலக்ட்ரான் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர். சரிங்களா? எக்ஸென்ட்ரிக் செமிகண்டக்டராக இருக்கும். இதோட ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் சார்ஜ் இன் என் டைப் ரீஜன், நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் வில் ஹேவ் ஈக்குவல் இன் மேக்னிடியூட், சென்டிமீட்டர் மீட்டர் ஸ்கொயர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எலக்ட்ரானிக் டென்சிட்டி வந்து எக்ஸென்ட்ரிக் செமிகண்டக்டரில் இருக்கும். It depends on the Fermi level of addition of donor impurity increases the Fermi factor. அதாவது ஃபெர்மி லெவல் இது எதை இந்த எக்ஸென்ட்ரிக் செமிகண்டக்டர் எதை டிபெண்ட் பண்ணி வரும் அப்படின்னா அடிஷன்ஸ் ஆஃப் டோனார். இது வந்து எதை அடிஷன்ஸ் ஆஃப் டோனார் லெவல் டோனார் இம்பியூரிட்டிஸ் இன்க்ரீசஸ் த ஃபெர்மி ஃபேக்டர். ஃபெர்மி ஃபேக்டர் என்னது? எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் ΔE டிவைடட் பை கேபிடின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பேரியர் பொட்டன்ஷியல் என்னது? பேரியர் பொட்டன்ஷியல் வந்து என்னது? VB is equal to KBT divided by E log of NA ND NA divided by N. சரிங்களா? இது ஆல்ஃபாங்கிறது போல்ட்ஸ்மேன் ஃபேக்டர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் EF மைனஸ் EC divided by KBT. சரிங்களா? இதோட மொபிலிட்டி ஆஃப் இதில் வந்து ரெக்டிஃபயர் ஈக்குவேஷன் ஒன்று இருக்குது. இதெல்லாம் நோட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்குது. இது எக்ஸென்ட்ரிக் செமிகண்டக்டரில் இருக்குது. இன்க்ரீசஸ் டோனார் லெவல் இன்க்ரீஸ் ஆனால் தான் இது இன்க்ரீஸ் ஆகும். இது எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் ΔE டிவைடட் பை கேபிடின்னு வரும். ஸோ இது சென்டிமீட்டர் பர் மீட்டர் ஸ்கொயர். இதோட பொட்டன்ஷியல் பேரியர் என்னன்னு பார்த்தோம். ஸோ இது வந்து போல்ட்ஸ்மேன் ஃபேக்டர். இப்போ இதே ரெக்டிஃபையர் ஈக்குவேஷன்னா rectifier equation is equal to I naught exponential of EV divided by KBT minus 1. So mu is equal to sigma divided by NE. So conductivity divided by electric charge ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி டிவைடட் பை ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இஸ் ஈக்குவல் டு அந்த வேல்யூ பார்த்திங்கன்னா அதுக்கு யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். MS செகண்ட் டிவைடட் பை BM NS. சரிங்களா? இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் பார்ட் 1 வீடியோஸில் இருக்குது. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.